அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சமூக அளவில் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தன வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவுக்கு ஏற்ற செலவு ஏற்படலாம். தொழில்துறையில் மற்றும் வியாபாரிகள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு. உத்தியோகர்கள் எதிர்பார்த்த பணி உயர்வை பெறுவாங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்து கவனமாக திட்டமிட வேண்டும். உடல்நலனை பொறுத்தவரை வயதானவர்கள் மருத்துவ ஆலோசனை, சிகிச்சை மற்றும் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரவர் இஷ்ட தெய்வங்கள் அல்லது குலதெய்வத்தின் மந்திரங்களை 18 முறை உச்சரிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தாயாரின் உடல்நலம் பாதிக்கப்படும். உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் நன்மை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 8, 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 3, 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயகர். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்குரிய மந்திரங்களை 27 முறை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்துல இருக்காரு. இரவு பகல் பாராமல் உழைத்து பண வரவை நீங்கள் பெருக்குவீங்க. எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்பை உயர்த்துவீங்க. தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆயுள் காப்பீட்டில் முதலீடு செய்வீங்க. சந்திரனின் கிரக மாற்றங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் மந்த நிலையை ஏற்படுத்தும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காரு. தாய் வழி சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இது சிறிது தள்ளி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்பு வாங்கி போட்ட இடத்தை விற்று நீங்கள் கடனை அடைப்பீங்க. புதன் 11, 12ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. கலைத்துறையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. கட்டுமான துறை தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு.
மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்களாக இருக்கு. உத்திராடம் 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சம்பாதிக்கும் திறன் மேம்படும். கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அதற்கான ஒரு அனுகூலமான செய்தி வரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே ஞாயிறாக இருப்பதில்லை. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. இந்த வாரம் உங்களுடைய செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல ஒரு ஊதியத்தை அளிக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல திசைகளில் இருந்து பண வரவு ஏற்படலாம். தங்கள் வாக்கு வன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதங்கள் ஈடுபட்டு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நிறைந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடியதாக இருக்கு. பெரியோர் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். தூர பயணங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புதிய வேலை தொடர்பான வணிக நிலை மாறக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய கல்வியில் தேர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது. சேவை செய்யும் முகமாக பொது நலத்தில் ஈடுபட்டு புகழ் பெறுவீங்க. பெண்களின் முன்னேற்றத்திலும் குடும்பத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், அது மட்டும் இல்லாமல் தைரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வீண் செலவுகள் அகலக்கூடியதாக இருக்குது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழிய சென்று உதவிகள் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்கள் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல நேரலாம். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்கள் எளிமையாக தோன்றினாலும் கவனமாக படிப்பது நல்லது. உத்திராடம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படலாம். கணவன் மனைவிக்கிடையில இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி குறித்து நீங்கள் கவலை கொள்ள வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் குறையும். பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருப்பது நல்லது. இந்த வாரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் அனைத்துமே சாதகமாக முடியும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு இருக்கக்கூடியதாக இருக்குது. சனி பகவானை வணங்க காரியத்தடை எதிர்ப்புகள் அகலக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.